ஒரு 12 இயர்ஸ் ஓல்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 12 இயர்ஸ் ஓல்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தெரியாது. பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் அந்த பார்க்கிங். நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமன் பாத்ரூமே வந்துடும். ஸோ காமன் பாத்ரூம் வந்து டைல் ஒர்க் 7 ஃபீட் வரைக்குமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் வெளியில் வரும்போது இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிச்சன் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்புமே இருக்குது. ஷெல்ஃப் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய க்ராசரிஸாக இருக்கட்டும் எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 875 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 503 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாகவே இருக்குது. 2 பெட்ரூமே நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் மேடவாக்கத்தில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் புத்துக்கோயிலேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு 12 இயர்ஸ் ரீசேல் அப்பார்ட்மெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டீடைல்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதான். ஸோ வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஓல்ட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 12 இயர்ஸ் ஓல்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தெரியாது. ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் அந்த பார்க்கிங். ஸோ பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டியில் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு இருக்குது. அதில் நம்ம நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியாக இருக்க ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டோட வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் டோருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தா நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே 3 phase EB கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹால் நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் இதில் சோஃபா போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் வச்ச மாதிரி இங்கே ஸ்லைடிங் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹால் போடும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், டிவிக்கு நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன். பட் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் சொல்கிறேன். மேடவாக்கம் கூட் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்மளுக்கு இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. அதாவது கூட் ரோட்ல இருந்து நீங்கள் புத்துக்கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மேடவாக்கம் புத்துக்கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேடவாக்கம் புத்துக்கோயிலேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த அழகான ப்ராப்பர்ட்டி ரெடியாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காமன் பாத்ரூமே வந்துடும். ஸோ காமன் பாத்ரூம் வந்து டைல் ஒர்க் 7 ஃபீட் வரைக்குமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் வெளியில் வரும்போது இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே டைல் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம குக் பண்ணும்போது எண்ணெய் கரை அதெல்லாம் படும்போது நம்மளுக்கு ஈஸியாக வைப் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்புமே இருக்குது. ஷெல்ஃப் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய க்ராசரிஸாக இருக்கட்டும் எல்லா பொருளும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய திங்ஸ் ஆக்குபை பண்ணி வைக்கிறதுனால எனக்கு இன்னுமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் அப்படியே நம்மளுக்கு சர்வீஸ் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான டேப் பாயிண்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே வாஷிங் மிஷின் வைக்கும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இந்த இடத்துக்கு ஆப்டாக இருக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு விண்டோ வந்துடும். இங்கேயுமே உங்களுக்கு ஒரு டேப் பாயிண்ட் இருக்குது. நம்ம எதாவது வாஷ் பண்ணணும், வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது கூட இங்கேயுமே நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கிச்சனில் உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா
என்ன பார்க்க போறோம்னு எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெட்ரூம்ஸ் தான் பார்க்க போறோம். பெட்ரூம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 875 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு யூடிஎஸ் பாத்தீங்கன்னா 503 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. 50% மேலேயே இங்க யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து அப்படியே லெஃப்ட்லயே நம்மளுக்கு இந்த பெட்ரூம் இருக்கு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாகவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கிளாத்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பார்க்கறதுக்கு நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்மே இருக்கு. எல்லா விண்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் விண்டோவுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பெட்ரூம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது ஹாலில் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயே மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ 2 பெட்ரூமே நம்மளுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இதுலையுமே உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோ வந்துடும் அண்ட் வித் கிரில் கேட்டோட. அண்ட் இங்கே உங்களுக்கு ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷெல்ஃபுமே இருக்குது. ஸோ எல்லா ஷெல்ஃபுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய கிளாத்ஸாக இருக்கட்டும், ஆக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே இங்கேயுமே உங்களுக்கு குட்டியாக ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுலேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ரூம்ஸுமே நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் பார்க்கறதுக்கு 12 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரியே தெரியல. சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 lakh கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியை அப்பார்ட்மெண்ட்டை சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சேர்த்து எனக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.